श्रीशैले सदया पात्रम् दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे वञ्जतामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयाम् मुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मयामो गदत्तदितराणि अस्मद्गुरोर्भगवतोऽसदेकसिन्धोः ராமானுஜஸ்ய தரணௌ சரணம் பிரபத்யே. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும்மெச்சை சொல்லினும் தோல் குறைக்கப்படும் மன்னமே மன்னப்படும் மறைவானனை வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. அருமையான இந்த ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். ராஜகோபாலன் எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாளுக்கு சப்த பிரகாரமோ அதுபோல கோபாலனுக்கும் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கும் சப்த பிரகாரம். இதுவரை 6 பிரகாரத்தை அனுபவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஊர் பாதி குளம் பாதி அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு ஊர் எது அப்படின்னா மன்னார்குடிங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம்தான். அவ்வளவு பெருமை அந்த கோபாலனுக்கு. அப்படிப்பட்ட அந்த கோபாலனுடைய மகாத்மியத்தை நாமெல்லாம் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வரோம். இப்போது 7வது பிரகாரமான திருவண்ணாழியை அடைகிறோம். அதாவது எம்பெருமானுக்கு கருவறைக்கு முன்னாடி இருக்கிற பிரகாரம். அந்த பிரகாரத்துல முன்னாடி பார்த்தா ஒரு மகா மண்டபமான ஒரு சபை உள்ளது. அங்கதான் பெருமாள் ஏதாவது உற்சவத்துக்கு கிளம்புறார், வெளியில கிளம்புறார், அமாவாசை புறப்பாடு கிளம்புறார், ஏகாதசி புறப்பாடு கிளம்புறார் அப்படின்னா அந்த இடத்துலதான் பெருமாள் ஏழிருப்பார். வேதம் சொல்றவாள்லாம் காலையில அங்கதான் வேதம் எல்லாம் சொல்லுவா. அப்படி அருமையான அந்த ஒரு மண்டபம், மிக அருமையான ஒரு விசேஷமான மண்டபம் அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு முன்னாடி இருக்கிறது. அந்த திருவண்ணாழி பிரகாரத்துல அப்படியே நம்ம பிரதர்ஷனமா வந்தோம்னா கருவறை விமானத்தின் கீழே, அதாவது தெற்கு, அது ஒரு சின்ன பிரகாரம் தான். அந்த பிரகாரத்துக்கு கீழே வந்தோம்னா நித்திய சூரிகளுடைய அம்சமான விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் போன பிரகாரத்திலே இருக்காருன்னு பார்த்தோம். அந்த விஸ்வக்சேனருடைய மிக முக்கியமான சேனாதிபதிகள்ல முக்கியமானவர் யார் அப்படின்னா கஜானர் அப்படின்னு பேர். இவரும் நித்திய சூரிதான். இவர்கிட்ட பார்த்தோம்னா தந்தம்லாம் உடஞ்சிருக்காது, 2 தந்திரமும் நன்னா இருக்கும். இதுதான் இவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கஜானர் அந்த அப்படியே அந்த தெற்கு துவாரத்துல அப்படியே இருக்கார். ஏன்னா பெருமாளுக்கு எந்த ஒரு தீங்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஸ்வக்சேனர்னால முதல் பிரகாரத்துல திருவண்ணாழியில இந்த இடத்துல பெருமாளை இந்த கஜானனரை ஏல பண்ணிருப்பா எப்போதுமே. இத ஸ்ரீரங்கத்திலையும் நம்ம பார்க்கலாம். அதனாலதான் சுக்லாம்பரதனம் விட்டும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தியே யஸ்ய தரத பக்தாத்யஹ பாரிஷத்யா பரக்ஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரீயேன்னு நம்ம எந்த ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் எதையும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அருமையான நித்திய சூரிய விஸ்வக்சேனரையும் அவருடைய படைத்தளபதியும் இவர்களெல்லாம் விஷ்ணுவினுடைய அம்சமாக, அந்த விஷ்ணு தான் எல்லாரையும் ஏற்கிறான். அந்தர்பகிச்ச நாராயணகா அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த நாராயணன் என்ன பண்றான்னா எல்லாரையும் அப்படியே ஏக்கி கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படியே பிரகாரத்தை அப்படியே பிரதர்ஷனமா நம்ம வந்தோம்னா வடக்க
இதே இந்த திருவண்ணாமலையில தெற்குல இந்த கஜானனர் இருக்க, வடக்க யார் இருக்காருன்னா நவதுர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, அவளும் நித்திய சூரியனுடைய அம்சமாக, எப்பெல்லாம் எம்பெருமானுக்கு தீங்கு வருதோ அந்த தீங்கு வரும் பொழுது அந்த மாயையை எம்பெருமான் உருவாக்குவான் அப்படிங்கிறது தான் பிரதானம். உடனே கேட்கலாம், துர்க்கைக்கு என்ன மாயை உருவாக்கினான்னா கம்சன் தேர்ந்து கிருஷ்ணனை மறைச்சான் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கம்சனால ஏதாவது தீங்கு வந்துருமோன்னு வசுதேவரும் தேவகியும் அந்த எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறா. அப்ப என்ன பண்றான் எம்பெருமான், 8வது குழந்தையாக கராரவிந்தே நவதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷியந்தம் வடஷ்ய பத்ரஷ்ய புடேஷியானம் பாலம் முகுந்தம் அப்படின்னு சொல்லக்கூட விதியமாக சின்ன குழந்தையா, சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் அப்படின்னு சொல்லும் விதமாக ஆதிசேஷன் கொடைபிடிக்க அந்த யமுனை நதி அந்த குழந்தையினுடைய திருவடி ஸ்பர்சம் எப்படி கங்கா வாமன அவதாரத்துல இருக்கும் பொழுது, திருவிக்கிரம அவதாரம் பெருமாள் எடுக்கும் பொழுது கங்கைய பிரம்மா கமண்டலத்திலேருந்து சேர்க்கும் பொழுது எப்படி புனித தன்மையை பெற்றதோ, கங்கையின் புனிதமாக காவிரி நடுவு பாட்டுன்னு சொல்றோம். காவிரிக்கு என்ன ஏத்தம்னா ரெங்கநாதனுடைய திருவடியை ஸ்பரிசிக்கிறது, அங்க கோபாலனுக்கு ஸ்பரிசிக்கிறது. இப்படி எல்லாருடைய திருவடி சம்பந்தம் பட, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பட பட படதான் நம்மளே என்னவாகுவோம்னா புனிதமாவோம் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த இடத்துல சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மாயையை உருவாக்குபவள் யார் அப்படின்னா அந்த நவதுர்கா. அந்த நவதுர்கா என்ன பண்றான்னா, திரைன்னு கூட சொல்லுவா. கோயில்ல பெருமாளை செவிக்க போறோம், என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ரங்கநாதர் கோயில்ல நிறைய நேரம் தெரியும், ஏன்னா ஒரு மணி நேரம் திரை போட்டுருவா எப்ப பாரு. அதனால என்ன போட்டிருக்கா, திரை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அந்த திரை என்ன அப்படின்னா அந்த எம்பெருமானுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்ற திரை. அந்த திரை விலகிடுத்துனா உயர் வர உயர் நலம் உடைய பெருமான், மயர் வர மதநலம் அருளிய பெருமான். அந்த பெருமாள் மகாலட்சுமியோடு நமக்கெல்லாம் எப்படி ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் காட்சியளித்தானோ அதே மாதிரி அர்ச்சா ரூபத்துல நமக்கெல்லாம் காட்சியளிக்க போகின்றான். அப்படின்னா அந்த மாயை நீக்குபவனும் யாருன்னா அந்த எம்பெருமான். நமக்கே எம்பெருமான் மேல நிறைய இந்த சம்சாரங்கிற அந்த சாகரம்ங்கிற அந்த திரை என்ன பண்றதுன்னா எம்பெருமான்டேந்து நம்மள அப்படியே விளக்குறது. அதுதான் திரை. அந்த சம்சாரங்கிற அந்த திரை விலகணும் அப்படின்னா நம்ம எம்பெருமானுடைய திருவடிய அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கணும். அததான் மகாலட்சுமி செய்யறா. மகாலட்சுமி புருஷகாரத்துமா என்ன பண்றா அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கிறா, அவ்வளவுதான். இந்த எம்பெருமானுடைய திருவடியை நம்ம பிடிச்சுக்க என்ன ஆகும் அப்படின்னா சம்சாரம்ங்கிற அந்த சாகரம்ங்கிற அந்த மாயையிலேருந்து நம்ம விலகி யார் நம்மை காப்பார் அப்படின்னு நம்ம நினைக்காம எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு தஞ்சம், அவனே உபாயம், அவனே உபேயம் அப்படின்னு நமக்கு தோன்ற செய்யக்கூடியது யார் அப்படின்னா அந்த மாயைகளை எல்லாம் போக்கக்கூடிய வல்லவன் யாருன்னா அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அததான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பெரிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் போற்றுதற்குரிய பெருமான் யார் அப்படின்னா ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அப்படிப்பட்ட ராஜகோபாலன்ல கடைசியா ரங்கநாதருக்கே ஆச்சாரியனாக இருந்த மணவாள மாமுனிகள் என்ன பண்றார் அப்படின்னா பெருமாள் முன்னாடி நிக்கிறார். அவருக்கே ஒரு மாயையை உருவாக்குறான் அந்த எம்பெருமான். அவர் என்ன பண்றாருங்கிறத பார்த்தோம். திருவாழ்மொழியுடைய 4-6 பாசுரமோ 5-3 பாசுரமோ, அன்னையன் செய்யில் என் ஊரன் சொல்லில் என் தோழிமே என்னை இனி உமக்காசை இல்லை அகப்பட்டேன், முன்னை அமரர் முதல்வன் வன் துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுலே அப்படின்னு அருமையான இந்த திருவாழ்மொழி பாசுரத்தை அந்த ராஜகோபாலனுக்காகவும் அந்த வாசுதேவனுக்காகவும் இந்த 2 பதிகங்களை அந்த மணவாள மாமுனிகள் கோபாலனுக்கு சமர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோபாலனை அப்படியே
அந்த மாயையை தாண்டி நம்ம வந்தோம்னா நம்ம யாரை செவிப்போம் அப்படின்னா கோபாலனை நம்ம செவிக்க போறோம். முதல்ல அந்த கோபாலன் எப்படி இருக்கான் அப்படின்னா அருமையா பரவாசு தேவனாக ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோட தங்க கவசத்துல ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், இன்னொரு கையில கதை, இன்னொரு கையில எப்பொழுதும் அபயமளிப்பேன் அப்படின்னு வாசுதேவனாக உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக அந்த எம்பெருமான் எப்படி வைகுந்தத்துல இருக்கானோ, விஸ்வம் விஷ்ணுர் வசட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகத் பூத பெத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹா அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த எம்பெருமான் அப்படியே விஸ்வரூப சேவையாக நமக்கு பரவாசு தேவனாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படியே பார்த்தோம்னா அந்த முகத்துல அப்படியே அந்த சிரிப்பு கலந்து, எப்படா இப்பதான் வந்தியாடா குழந்தை அப்படின்னு கேட்கும் விதமாக நம்மள அப்படியே காத்துன்னு இருக்கான். அந்த எம்பெருமான் எப்படி வரான்னா வைகுந்தத்திலேருந்து நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக இந்த லோகத்துல அச்சாவதார மூர்த்தியாக நாமெல்லாம் எப்பொழுது வருவோம், அவன் திருவடியை நம்ம அடைவோம் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவனாக அந்த பரவாசு தேவனாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றான். அருமையா அப்படியே இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம உஸ்தவர் கிட்டக்க வந்தோம்னா அந்த பெருமாளுடைய அழக எப்படி நம்ம வர்ணிக்கிறது அப்படிங்கறது என்ன சொல்றது, எந்த பாசுரத்தினால வர்ணிக்கிறதுன்னு ஆழ்வார்களுக்கெல்லாம் புரியலையா. ஆழ்வார்கள்லாம் மன்னை ராஜகோபாலனை அப்படியே தரிசிக்கிறாளாம். அப்படியே அந்த பெருமாளுடைய அழகு அப்படியே மோகிச்சு 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 அப்படியே நிற்கும் பொழுது கோபாலன் என்ன பண்றானா ஒரு மாயையை உருவாக்குறானா. அந்த மாயையின் காரணமாக என்ன பண்றானா அடுத்த ஊருக்கு போயிடறாளாம். அடுத்த ஊருக்கு மங்களாசாசனம். சரி, திருப்பி கோபாலனை நினைப்போம். நம்ம என்ன அவெல்லாம் நம்மள மாதிரி ஒவ்வொரு கஷேத்திரத்துக்காக இப்ப நம்மாழ்வார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கஷேத்திரமா போறவர் இல்லை, அவருக்கு எல்லாருமே காட்சி கொடுக்கிறார். திருப்பி பெருமாளை தியானம் பண்ணிட்டு 32 பிரம்ம வித்தியைகளுக்கும் தலைவன் இல்லையா, அதனால அப்படியே தியானம் பண்றாளா. திருப்பி எம்பெருமான் என்ன பண்றானா அப்படியே அவ அந்த கண்ணை அப்படியே உருகிற சமயத்துல வேற ஒரு கஷேத்திரத்து பெருமாளா காட்சி அளிக்கிறானா. இப்படி மாறி மாறி காட்சி அளித்ததுனாலதான் ஆழ்வார்களுக்கு பாசுரங்களிலே பிடிபடாத பெருமாள் யார் அப்படின்னா அந்த கோபாலன். அப்படிப்பட்ட கோபாலனுடைய மகாத்மியத்தை நாமெல்லாம் அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா கோபாலன் தான். இப்படிதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படியே நம்ம திருக்கோலத்தை நம்ம எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒன்னாலாம் வர்ணிக்க முடியாதா, முதல்ல போட்டோவை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னதுனாலதான் 2-3 கோபாலனுடைய போட்டோவை அப்படியே அனுப்பிச்சு விட்டேன். முதல்ல அப்படியே எம்பெருமான் எப்படி இருப்பான்னா அப்படியே அந்த பசுவோட அப்படியே சிறு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சுண்டு அப்படியே ஒற்ற ஆடையோட ஏகவஸ்திரோ பாலகா அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக ஒரே ஒரு ஆடை, எப்படி ஒரு ஆய்ச்சி இருப்பானோ ஒரே ஒரு துணியை ஆடையா தரிச்சுட்டு அதையே முண்டாசையும் கட்டிண்டு ஒரு காதுல ஒரு ஓலையும் இன்னொரு காதுல குண்டலமும். அது என்னடா விசேஷம் அப்படின்னா ஜலக்கிரீட பண்ணானா எம்பெருமான். அந்த ஜலக்கிரீட பண்ணும் பொழுது ஆட்சியர்களோட தோடெல்லாம் அப்படியே எடுத்தானா. அந்த தோடு எங்க போச்சுன்னு தெரியலையா, இந்த தோடு எங்க போச்சுன்னு தெரியலையா, அவசர அவசரமா வெளியில கிளம்பினானா. கிளம்பினோட என்ன பண்றானா ஆட்சியரோட இருக்கிற ஒரு ஓலத்தோட காதுல போட்டுட்டானா, இன்னொரு காதுல குண்டலத்தை போட்டுட்டானா, அப்படியே கிளம்பிட்டானா. அப்படின்னு சொல்லக்கூட விதயமாக ஒரு காதுல அதுல என்ன தோன்றது அப்படின்னா பெருமாளுடைய சௌலபியம் நமக்கு தோன்றது. அதாவது பக்தர்க்காக தான் பெருமான் அப்படின்னு எங்கடா பார்க்கலாம்னா கோபாலனை தான் பார்க்கலாம். அப்புறம் அப்படியே அவன் கையில எல்லாரும் சாட்டேம்பா, அது சாட்டு கிடையாது செண்டு. அதனாலதான் பெருமாளுக்கு பேரு செண்டலங்கார வல்லல். அது எந்த செண்டலங்கார வல்லல் அப்படின்னா அன்னைக்கு பாஞ்சாலி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடும் பொழுது எப்படி அந்த புடவை சுரந்ததோ அது மாதிரி பக்தர்கள்லாம் கோபாலா 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 அப்படின்னு கூப்பிடும் பொழுது அப்படியே அவன் அருளை சுரக்கிறானா. எப்படி பால் மடியிலிருந்து பால் சுரக்குமோ அது மாதிரி சுரக்கிறதா. அதனாலதான்
திருமங்க ஆழ்வார் சொல்றார், குணபால மத யானா. இந்த யானை சாதாரண யாரு இல்ல, குணத்தினுடைய பெருங்கடலாக இருப்பவன் ஸ்ரீ ராஜகோபாலன். அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில ஒரு செண்டோட, அது மட்டும் இல்ல ஒரு தங்க கோலையும் ஏந்துண்டு இடது திரு கைய அப்படியே சத்யபாமாவுடைய தோளுல கையில வச்சுண்டு அப்படியே அவ என்ன சொல்றது, திரிபங்க லலிதாகாரமாய் எல்லாருடைய மனத்தையும் அப்படியே கவர்ந்து இழுக்கிறானாம் அந்த பேரழகன் கோபாலன். அவன்தான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அப்படிப்பட்ட ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் இந்த சைடு யார் இருக்கா அப்படின்னா ருக்மிணியோடு இருக்கின்றான். ருக்மிணி தான் மகாலட்சுமி மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயாத்துன்னு அப்படியே அந்த எம்பெருமான் எப்படி இருக்கானா, வித்யாலாலித பாத பத்ம அப்படின்னு சொல்லும் விதமாக பிரம்ம வித்தைகளால் ஆராதிக்கப்படும் திருவடிகள். 32 பிரம்ம வித்தை இருக்கு. ஒரு வித்தியா 2 வித்தியா இருக்குல்ல. உபனிஷத்துல என்ன சொல்றது, ஒவ்வொரு உபனிஷத்துலயும் 32 பிரம்ம வித்தை பெருமாளுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் அந்த 32 பிரம்ம வித்தைகளால ஆராதிக்கப்படுகின்ற ஒரு திருவடி எது அப்படின்னா அந்த ராஜகோபாலனுடைய திருவடி. அதனாலதான் அவருக்கு பேரே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். 32 பிரம்ம வித்தைகளுக்கும் அதிபதி அவன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எப்படி காட்டுறான்னா, பரவாசு தேவனாக பூம வித்யை அப்படிங்கிற விதமாக நான் தான் பரம்பொருள், உலகத்துக்கு சர்வத்துக்கும் காரண கர்த்தா யார், நான் தான், ஜெகத் ரட்சகன் நான் தான் அப்படின்னு சொல்ல விதமாக தானே உயர்ந்தவன் அப்படின்னு எப்படி நம்மாழ்வார் சாமவேத கீதம் அது நம்ம என்ன அடிக்கடி சொல்றோம். அதுதான் விஷயமே. உயர் வர உயர் நலம் உடையவன் அப்படின்னு சொல்றவன் யார் அப்படின்னா ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அப்படிப்பட்ட ராஜகோபாலன் பிரம்ம வித்தியிலே முதல் வித்தியாக, பூம வித்தியாக, பரவாசு தேவனாக அப்படியே 2 மாடுகளையும், ஒரு மாடு 2 கண்ணுக்குட்டி, அப்படி அந்த மாடு மேய்க்கிற இது எப்படின்னா காயத்ரி வித்யை. காயத்ரி தான், அதாவது மந்திரத்திலே உயர்ந்தது எதுன்னா காயத்ரி. அப்படிப்பட்ட காயத்ரியினுடைய மந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்றானா, நீ போய் எதையோ படிச்சுன்னு வந்திருக்க, என்ன படிடா, என்ன புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறானா. உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இவன் கேட்கும் பொழுது, ஒண்ணுமே இல்லடா, என் திருவடியை பத்தி கூட, அவ்வளவுதான்டா, இத பட்டுன்னா உன்னை நான் நித்திய சூரியாக்குறேன் அப்படிங்கிறானா. ஏன்னா அது மாதிரி கருணை கடலாக எம்பெருமான் இருக்கின்றான். அப்படி அந்த மாடு மேய்த்தலுக்கு பேர் தான் காயத்ரி வித்யை அப்படின்னு. அப்படி அந்த கையில் செண்டோட செண்டலங்கார வல்லலாக அந்த மாடுகளை மேய்க்கிறானே, அதுக்கு பேரு தான் அக்ஷர வித்தை. நமக்கு அக்ஷரம் சொல்லித்தரான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எப்படி திருவள்ளுவர் சொல்றாரோ அதே மாதிரி அக்ஷரத்தை சொல்றான். சகஸ்ர சீருஷா புருஷாதான் ஆரம்பம். ஒருத்தனுக்கு வேதம் ஆரம்பிக்கிறதுனா புருஷ சுத்தத்துல இருந்து ஆரம்பிப்பான். அப்படி சொல்லக்கூடிய அக்ஷர வித்தியாக கையில் செண்டோடு செண்டலங்கார வல்லலாக அந்த ராஜகோபாலன் மாடுகளை மேய்க்கலோடு இருக்கிறானே, அந்த வித்தியை சொல்லித்தரான். அது மட்டும் இல்லாம அந்த ராஜகோபாலன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ருக்மிணி சத்யமாமாவோடு நமக்கெல்லாம் எப்படி காட்சியளிக்கின்றானா மைத்ரேயி வித்தையாக. அது ஒரு 32 பிரம்ம வித்தையில வருது. அப்படி இருக்கான். இப்படி எல்லாம் இல்லாம ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக எப்போதும் எளிமையானவனாக நமக்கெல்லாம் ஞானத்தை அளிப்பவனாக தகர வித்தையை கொண்டு இருக்கானா. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, மூவருக்கு மூவித சேவையை உடனே காமிச்சானா. இது ஒரு வித்தியாசமா சொல்லுவா. அதான் சத்தியகாம வித்யை அப்படின்பா. அந்த சத்தியகாம வித்தியில என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்சனை அழிக்கிறதுக்காக வரான் எம்பெருமான் கண்ணன், பலராமரோடு வரான். அப்படி வரும் பொழுது அந்த மல்லர்கள் எல்லாம் முதல்ல கொண்டானா. அதை பார்த்தோனே பயம் வந்துடுதான் கம்சனுக்கு. அப்ப அந்த மல்லர்களுக்கு யமனாகவும் இருந்தானா. அங்க பிரஜைகளுக்கெல்லாம் நான் தான் மன்னன், உங்களை எல்லாம் ரட்சிப்பவன், கோபாலன், உங்களை எல்லாம் காத்து அருள்பவன் அப்படின்னு சொன்னானாம். அடுத்தது அந்த கோபிகைகளுக்கு மன்மதனாக இருந்தானாம். ஒரே நேரத்துல 3 விதமாக காட்சியளித்தவன் யார்
அப்படின்னா அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய அழக நம்ம எப்படி எல்லாம் அனுபவிக்கிறதுன்னே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் அப்படின்னு தோண அப்படியே சிறிது சாய அப்படியே நின்னுண்டு இடது திருவடியில அவனுடைய அழகு பார்க்கறத பார்க்கும்பொழுது அப்படியே அந்த பசுவோட வாலும் அப்படியே அந்த இடத்துல நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய கால்கள் எப்படி இருக்குன்னா பருத்து இருக்கும். அப்படியே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரஸ்தாளி வாழைப்பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பெருமாளுடைய திருப்பாதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் திருத்தொடைகள் அழகா வளைந்து அப்படியே நம்மளை எல்லாம் கவர்ந்து இழுப்பவனாக ராஜகோபாலனாக மன்மத புன்னகையோடு அந்த பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரே ஒதுக்கி மடித்து சாற்றிய ஜரிகையை அப்படியே கட்டிண்டு அது அப்படியே பிரகாசிக்கிறதா. எப்படின்னா எம்பெருமானுடைய பிரகாசத்தோடு சேர்ந்துட்டு 1000 கோடி சூரியனாக பிரகாசிக்கிறதா. அப்படிப்பட்ட திருப்பரிவட்டத்தினுடைய அழகும் சத்யபாமாவினுடைய ஒரு சைட்ல ஒரு தோல்ல வச்சுண்டோ இரு பொடைகளிலும் என்ன எப்படி இருக்கான்னா மறுமை இன்மை எல்லாமே நான் தாண்டா அப்படின்னு சொல்லுக்கூட விதமாக அந்த மகாலட்சுமியான ருக்மிணிய வலது சைடு இருந்துட்டு அவன் எப்படி இருக்கானா கற்பக மரம் என்ன கொடுக்கும், எதை கேட்டாலும் கொடுக்கும். அதனால அவன் முன்னாடி போய் நின்னா கேட்டது கேட்காது எல்லாத்தையும் கொடுக்கும் செண்டலங்கார வல்லலாக அப்படியே கோபாலன் இருக்கானா. அந்த 2 தோள்களுடைய அழகும் அவன் அப்படியே நடக்கும் போது குலுங்கி துளுங்கி அப்படியே நடந்து வருகிறது ஆடி ஆடி அப்படின்னு பெருமாள் யார பாடுறான்னா இவரை பார்த்து தான் பாடுறார். அசைந்து மின்னொளி வீசு ஒரு காதில தாடங்கமும் மற்றொரு காதில குண்டலமும் அவன் அப்படியே ஒரு மந்தகாசம் தவழ்கின்ற ஒரு செம்பவள செவ்வாயுடன் திருமாமகள் வீட்டிற்குமாய் இருக்கின்ற அந்த மார்பும் அங்கதான் அந்த மார்புல தான் யார் இருக்காருன்னா செங்கமல தாயார் அப்படியே வீட்டின் இருக்கார். செண்டும் கையும் செங்கமல தாயார் துணை கோலும் கையும் கோபாலன் துணை அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த ஒரு அழகு எப்படி இருக்கின்றான்னா எப்படி ஹரித்ரா நதி எப்படி இந்த கோபிகைகளுடைய மனதெல்லாம் அப்படியே 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 அந்த மனதெல்லாம் அப்படியே ஈர்த்ததோ அதே மாதிரி மகாநதி போன்று அருள் வெள்ளம் பாய்கின்ற திருமார்பின் அழகு. ஏன்னா அந்த திருமார்பு தான் அகலகில்லேன் உரையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா யாரா இருக்கா இங்க செங்கமலத்தாயார் உரைகின்ற மார்பினுடைய அழகனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அப்படி இருக்கிற இந்த இது எப்படி இருக்கார் திருமார்பின் அழகும் வலம்புரி சங்கம் போல மூவரிகள் படிந்த திருமிடற்றின் அழகும் மறைமணம் வீசும். எப்ப பார்த்தாலும் வேதத்தினுடைய நாயகன் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய மனம் அவன் தேர்ந்து அப்படியே வீசிண்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாம எள்ளுப்பூ போல நெட்டி மூக்கின் அழகும் அப்படியே ஓடி திரியும் வண்டுகளுக்கு ஒய்யாரமான பஞ்சனை போன்று அடியார் கண்களுக்கு படுத்துறங்க படுக்கை போன்ற இரு கண்ணங்களின் அழகும் எப்படி இருக்குங்கிறத மன்னார்குடி ராஜகோபாலன்ல இருக்கிறவா ஆட்சியர் தான் இத அங்க இருக்கிறவா எல்லாருமே ஆட்சியர் தான். அங்க இருக்கிறவா தான் அப்படியே இருப்பா. அவனுடைய கண்ணத்தை பார்த்துட்டு பேசாம இந்த கண்ணத்துல அழகா அப்படியே முழு 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 நம்ம அதுல ஒரு குழந்தை வருது, சின்ன குழந்தை வருதுன்னா கண்ணத்தை அப்படியே கிள்ளி பார்ப்போம் இல்லையா. ஆனா கோபாலுடைய கண்ணம் எப்படி இருக்குமானா 2 மெத்த மாதிரி இருக்குமா. அந்த மெத்தையில போய் நம்ம படுத்துக்க மாட்டோமா அப்படின்னு தோணுமா. அது மாதிரி அப்படியே முழு 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 முழுன்னு இருக்குமா. அப்படி இருக்கிற அப்படியே இருக்கிற அவனுடைய நிலா போன்ற அழகுடையவும் அப்படியே கருணையும் கடலாகவும் அவன் இருக்கிற திருக்கண்களுடைய அழகு, அதாவது கோபாலனுடைய அழகு மாதிரி கண்கள்கிட்ட இருக்கிற ஒரு வசீகரம் மாதிரி. இது நான் கோபாலன் ஊரு அப்படிங்கறதுனால சொல்றேன்னு இல்ல, யார் வேணா அவன் நினைச்சா ஆண்டாளா மாறிடுவான், அவன் நினைச்சா ராமனா மாறிடுவான், அவன் நினைச்சா நாயக்கரா மாறிடுவான். இப்படி எல்லா விதமாக மாறக்கூடிய ஒரே பெருமாள் யார் அப்படின்னா அந்த கோபாலன். ஏன்னா அவன் அடியாருக்கு அடியன், அடியாருக்கு எளியன் அப்படின்னு விரதம் பூண்டு மன்னார்குடியில இருக்கிறதுனால அவன் எப்படின்னா அடியாருக்காக எதவுமாகவும் மாறுவான். அதுதான் ஒரு தடவை நான்
அடியன் வந்து கியூல நின்றுட்டு இருந்தேன். அப்ப நின்று அங்கெல்லாம் ஒண்ணு பெரிய கியூ ஒண்ணு ஸ்ரீரங்கம் மாதிரி நினைச்சுன்றாதீங்க. ஒரு சின்ன கியூ தான், ஒரு 2 நிமிஷம் ஆகும் இல்ல 3 நிமிஷம் ஆகும். அப்ப வந்து ஒருத்தர் சேவிச்சுட்டு வந்தா. வந்துட்டு நானும் அவரும் சேவிச்சுட்டு அப்படிதான் பிரதர்ஷனமா வந்துட்டு இருந்தோம். சார், வேலுக்குடி சுவாமியோட உபன்யாசம் கேட்டேன், கோபாலனை போய் சேவிச்சுட்டு வரணும்னு மன்னார்குடி கிளம்பினேன், கோபாலன் எங்க சார் அப்படின்னா. இங்க இருக்காரு பாருங்க, கோபாலன் வந்து ஆண்டாள் திருக்கோலத்துல கிளம்ப போறார், அதுக்காக வந்து இருக்கார் பாருங்க அப்படிங்கிற. இது கோபாலன் இல்ல, ஆண்டாள் ஆண்டாள் தான், நீங்க கோபாலன் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா. அப்படிப்பட்ட அருமையான கோபாலன் எப்படின்னா அந்தந்த அலங்காரத்துக்கு அவன் அதுவாகவே மாறுகின்றான் அப்படின்னு இருக்கக்கூடியவன். அதனாலதான் அவன் எப்படி இருக்கான்னா அடியார்களை எப்போதுமே வா 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 வான்னு அப்படியே வருந்தி அழைக்கிறானா. அப்ப வந்து அந்த குனிந்த புருவங்களினுடைய அழகும் அந்த அழகு வெள்ளத்துல வந்து அப்படியே அதாவது ஜொலிக்கிற மாதிரி அவன்கிட்ட இருக்கிற அந்த திலகத்தினுடைய அழகும், அப்படியே மடித்து கட்டிய தாய்முகத்தை தவழ்ந்து விளையாடு குந்தலத்தின் அழகும், அப்படியே எப்படி வந்து யசோதை பார்த்துட்டு இருந்தாலோ அது மாதிரி அடியார்களை அப்படியே வியக்க வைக்கின்ற அவனுடைய திருமுகமும் அப்படியே பார்த்துட்டே இருந்தா அப்படியே பரவசத்துலதான் நம்ம இருப்போம். அப்படி இருக்கக்கூடியவன் யாருன்னா அந்த கோபாலன். அமுத வடிவாய் அருள்பாலிக்கும் திருக்கண்களுடன் பக்தர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுபவனாக கோபாலன் இருக்கின்றான். அப்படிங்கிற கூடிய அருமையான அந்த கோபாலன் எப்படி இருக்கின்றானா, ஒரு சைடு ருக்மணி, இன்னொரு சைடு சத்யபாமா, மார்புல செங்கமல தாயாரோடு கேமாப்ஜ நாயகி தாயாரோடு பக்தர்களை எப்போதும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராஜகோபாலனை வந்து நம்ம பேசிண்டே இருக்கோம்னா ஒரு எபிசோடு இல்ல, நம்ம மாட்டுக்கு சொல்லிண்டே போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகளுக்கே அந்த கோபாலன் விளையாட ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் மணவாள மாமுனிகள் கோபாலனை வந்து மங்களாசாசனம் பண்ணணும்னு திருக்கண்ணபுரம் போகும்பொழுது மன்னார்குடியில தான் அவெல்லாம் தங்கியிருந்தா. கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் இங்கதான் தங்கியிருந்ததாக செய்திகள்லாம் சொல்றது. அப்படி கோபாலனை இங்கே இருந்து இந்த மன்னார்குடியில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் திருத்தி செயல்படுத்தியவர் யாருன்னா பெரிய ஜீயர்னு சொல்லக்கூடிய மணவாள மாமுனிகள். இவர் வந்து ஆதிசேஷனுடைய அம்சமாகவே எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய அம்சமாகவே அவதரிச்சார். இவருக்காக தான் நம்பெருமாள் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட 300 நாள் தன்னோட உற்சவத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு சுவாமியோடைய திருவாழ்மொழியுடைய காலட்சேபம் டெய்லி பெருமாள் நம்பெருமாள் வந்து ஏழிடுவாராம். ஏழிண்டு தன்னுடைய உற்சவத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு சுவாமியோடைய காலட்சேபத்தை கேட்டார். அப்புறம்தான் அவரை வந்து தன்னுடைய குருவாகவே ஆச்சாரியனாகவே ஏற்றுக்கொண்டார். அப்பதான் தனியனை சமர்ப்பித்தார் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மாமுனிகள் என்ன பண்றார் அப்படின்னா மன்னார்குடிக்கு வர. எப்படி எம்பெருமானார் வந்து இந்த ஸ்ரீரங்கத்தை திருத்தி பணிகொண்டாரோ அது மாதிரி அந்த பெரிய ஜீயர் மாமுனிகள் என்ன பண்ணார்னா மன்னார்குடியில் உள்ள எல்லா உற்சவத்தையும் பாஞ்சராத்திர ஆகமத்தின் பிரகாரம் வந்து திருத்தி பணிகொண்டார் அப்படிங்கிறவுடைய தலப்புராணம். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அப்படிப்பட்ட பெரிய ஜீயருக்கே இந்த கோபாலன் என்ன பண்ணானா மாயையை உருவாக்குறானா. ஏன்னா கோபால விம்சதி அப்படிங்கிற ஒரு அருமையான கோபாலனுக்காகவே கிட்டத்தட்ட 23 ஸ்லோகம் நீங்க பார்க்கணும். பெரிய ஜீயர் வந்து நான் சான்ஸ்கிரிட்ல வந்து பெரிய பெரிய ஸ்லோகம்லாம் ஏற்ற மாட்டேன்னு இருந்தவர் இந்த கோபாலனை பார்த்தோன்னே தன்னுடைய விரதத்தையே மறந்து கோபால விம்சத்தையே கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த தாயாரை பார்த்தோன்னே கமலாஸ்துதி, ஸ்ரீ கமலாஸ்துதின்னு அந்த ஹேமாப்ஜ நாயகியை பார்த்து செங்கமல தாயாரை பார்த்தும் ஸ்லோகங்களை ஏற்றார். அப்படின்னா பாத்துக்கோங்க அந்த கோபாலன் எப்படி எல்லாம் மாயை உருவாக்கி தன்னுடைய பக்தர்களுக்காக பல ஸ்லோகங்கள். ஏன்னா அவெல்லாம் பெரியவாலாம் எதுக்காக எழுதுறா, நம்மெல்லாம் உயரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்கறா. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மாயையும் காட்டுறான் அப்படின்னு பெரியவா சொல்றா. இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு, அதனால 2 விதத்தையும் சொல்லிடுறேன். கோபால விம்சதியில வந்து 8வது ஸ்லோகத்தை பார்த்தா கோபி கேலி ரசிகம் அனிசந்த பரிசாரதுர்யம்
வாக்சாதுர்யாத் பிரகடிதருஷா தத்குருன் வஞ்சயந்தம் பாணோ திருத்வா பிரமத பரிதம் ஸ்வாது ஸ்கங்கவீனம் ராது சங்கே வெரசித குதுகம் ராஜகோபாலம் ஈடே. இந்த 4வது வரிதான் காஞ்சி சுவாமி என்ன சொல்ற, ராது சங்கே விரசித குதுகம் ராஜகோபாலம் ஈடே. காதல் மேலிட்டால் அன்பால, அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராதேங்கிறது கிடையாது, நப்பின்னையே ராதேன்னு சொல்லுவா, அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. இருந்தாலும் பெரிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த ராதேங்கிற ஒரு வைபவத்தை ரொம்ப காட்டல. ஆனா காஞ்சி சுவாமிகள் என்ன சொல்றார், பெரிய ஜீயர் போய் மன்னார்குடி முன்னாடி நிக்கிறாராம். அப்படி மன்னார்குடி முன்னாடி நிற்கும் பொழுது வன்துவராதி மன்னன் எப்படி காட்சியளிக்கின்றான்னா ராதா கிருஷ்ணனாகத்தான் காட்சியளிக்கின்றான் அப்படின்னு சொல்றார் காஞ்சி சுவாமி. ஏன்னா அவர் பெரியவர். அதை நான் அப்படியே சொல்றேன், 2 விதமான கருத்துக்களையும் சொல்லிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெருமாள் எப்படி இருக்காருன்னா, அந்த ராதை மேல உள்ள ஈடுபாடினுடைய காரணமாக, அன்பின் காரணமாக, காதலின் காரணமாக அப்படியே புதிய வெண்ணெய் அப்படியே கையில ஏந்திண்டு ராதையோடு சேர்ந்து அப்படியே பக்தி வெள்ளத்தை பக்தர்களுடைய மனதுல அப்படியே புகுத்தி ஆர்வம் கொண்டவனாக இருக்கின்றான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அப்படிப்பட்டவனை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி சொல்றதா, ராது சங்கே விரசித குதுகம் ராஜகோபாலம் மீடே அப்படின்னு சொல்றார். இதே அப்படிப்பட்ட ராஜகோபாலன் இந்த பெரிய ஜீயருக்கு ராதகிருஷ்ணனாகத்தான் காட்சி அளித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதம். அது ராதை கிடையாது, நப்பின்னை சொல்லுவா. எப்படி சொன்னாலும் அது விவாதத்துக்கு உள்ள ஒரு இல்ல, அங்க இருக்கிற பக்தி தான். அது ராதையாக இருந்தான, ருக்மிணியாக இருந்தான, சத்யபாமாக இருந்தாலும் இல்லைன்னா இன்னொரு சில பேர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த சான்ஸ்கிரிட்டே பிரிக்கிறார். ராதுங்கிறது ஒரு தாது, அந்த ராது தாதுங்கிறது என்னத்தை குறிக்கிறதுனா செழுமையை குறிக்கிறது. ராதாங்கிறது பெண்மையை குறிக்கிறது. ராதாங்கிறது செழுமையாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா, நம்ம எல்லாம் செழுமையாக ஆக்குகிறவள் யார் அப்படின்னா அந்த கோபாலன் உட்பட எல்லாரையும் செழுமையாக்கக்கூடியவள் யாருன்னா அந்த மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி யாருன்னா அங்க செங்கமலத்தாயார் ஹேமாப்ஜ நாயகியாக ஏழிருக்கார். அப்படிப்பட்ட அந்த செங்கமல தாயாரை தான் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமும் உண்டு. ஆனா இது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அதை ராதை கிருஷ்ணனாக வச்சிருந்தாலும் சரி. ஏன்னா அவெல்லாம் பக்தியில திளைத்தவா, அவளுக்கெல்லாம் என்ன சொல்றது, அவெல்லாம் பெரியவாலாம் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் கோபாலனால மட்டும்தான் கண்டறிய முடியுமே தவிர நம்மை போன்ற சாமானியர்களை எல்லாம் கண்டறிய முடியாது. நமக்கு தெரிஞ்சது என்ன, ஆட்சியர் பாவம் சொல்லிட்டு ஒரு ஏமாத்துண்டு அந்த கோபாலனுடைய வடிவழகை அப்படியே அந்த சிரிச்சு கொண்டிருக்கின்ற மன்மத பிரகாசமான அந்த புன்னகையை நம்ம ரசிச்சுண்டு அவன் திருவடியே தஞ்சம் தஞ்சம்னு நம்ம இருக்கிறது தான் நமக்கு. அப்படி நம்ம தஞ்சமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா செண்டலங்கார வள்ளலாக நமக்கு வேண்டியது வேண்டாதது எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்றக்கூடியவன் யாருன்னா அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் 32 பிரம்ம வித்யைகளுக்கும் அதிபதியாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெரிய ஜீயர் 1 வருட காலம் இங்கே தங்கியிருக்கின்றார். அதற்கான பிரமாணம் எதுனா ஜீயர் குளம் ஜீயர்புரம் அப்படின்னு 2 ஊர்கள் அங்கேயே இருக்கு, குளமும் இங்க இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய விதமாக நிறைய பிரமாணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ கோபால விம்சதியும் ஸ்ரீ கமலாஸ்துதியும் இந்த பெருமாளைய பொருட்டே மாமுனிகள் செய்தார் அப்படிங்கிறதற்கான சான்றுகளும் நமக்கெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அழக இன்னும் நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, மாடு கன்றுகளோடு ஒற்றை வேஷ்டியை அணிந்து கொண்டு ஒரு காதில் ஓலையும் ஒரு காதில் குண்டலத்துடன் ஒரு சின்ன
ஏகவஸ்திரோ பாலகா அப்படின்னு சொல்லுவாங்க சோத்திரம் சொல்லும் போதே. ஒரு சிறுவனாக சிறு குழந்தையாக அதற்கு ஏற்ப அவன் இடுப்புல என்ன போட்டு இருப்பானா, அரஞ்ஞான் சாவி கொத்து வச்சுட்டு இருப்பானா. என்னடா சாவி கொத்துனா, வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு நமக்கு வைகுண்ட வாசத்தை திறக்கிறதுக்காக அமானுமவன் நம்மை தீண்டல் கடல் அப்படின்னு மாமுனிகளுடைய உபதேச ரத்தினமாலத்துல கடைசியில சொல்லக்கூடிய விதமாக நமக்கு வைகுந்தத்தை கொடுக்கும் பிரானாக அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் எப்படி இருக்கின்றானா, முள் வாங்கி காது குறும்பையோடு சேவை காட்சிகின்றானா. இந்த முள் அவனுடைய கோபாலனுடைய திருவடியை யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னா, கோபுரலிய முனிவர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காராம். அவாதான் அந்த கண்ணுக்குட்டியாக 2 கண்ணுக்குட்டி கோபாலனை சுத்தி இருக்கு, அது கோபுரலியர்கள். அவளை யாருடா அனுப்பிச்சா அப்படின்னா, நாரதர் தான் அனுப்பிச்ச. நாரதருக்கு யாரு தோணுனா பிரம்மா தோண்டிருக்க. பிரம்மாக்கு யாரு தோணிருக்காங்கன்னா மகாவிஷ்ணுவான கோபாலன் தான் தோண்டிருக்க. அதனால அந்த பசுவாக இருப்பவர் யாருன்னா பிரம்மா அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றா. அப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த பெருமாளை உபன்யாசம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்டவன் நான் என்ன மாதிரி என்ன சொல்றது, அறிவற்றவனையும் சொல்லுவதையும் கேட்கணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அதுவும் கோபாலனுடைய இது மாயன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த சாவியை எடுத்து நமக்கு என்ன கொடுக்கிறான் என்றான், பரமபத்தினுடைய வாசலை திறந்து கொண்டு, எத்தனை வருஷம்டா நீ இந்த உலகத்துல மாறி மாறி பலபரப்பு எடுத்து கஷ்டப்படுவ, நீ என்கிட்ட வாடா, எப்போதும் நித்திய சூரிகள்லாம் எப்படி எனக்கு கைங்கரியம் பண்றாலோ, உன்னுடைய ஆச்சாரியர்கள் 74 சிம்மாசனபதிகள் எப்படி எல்லாம் இங்க கைங்கரியம் பண்றாலோ, உன்னுடைய மூதாதையர்கள்லாம் எப்படி கைங்கரியம் பண்றாலோ அது மாதிரி என்கிட்ட கைங்கரியம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவதை அந்த இடுப்புல தொங்குற அந்த சாவிய சேவிச்சாலே நமக்கு வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு அந்த நம்மாழ்வார் இந்த சாவியை பார்த்துதான் சொன்னாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கானாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவத்தை போக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் நம்மளுக்கு போகாது. ஏன்னா மாறி மாறி பல பிறப்பு எடுத்துட்டு நம்ம புண்ணியத்தையும் பாவையும் என்ன பண்றோம்னா மூட்டை மூட்டையா சுமக்கிறோம் அப்படின்னு திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்ற மொய்த்த வல்வினையுள் அப்படிங்கிற பாசுரத்துல அருமையா நமக்கு காட்டுறாரு. ஏன்னா நிறைய தடவை அதை அனுபவிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்ற மாதிரி போகணும் அப்படின்னா முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்பா. அப்படிப்பட்ட முல்லை பாவங்கிற முல்லை அவன் எப்படி எடுக்கிறானா, அந்த முள் வாங்கின்னு வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அந்த முல்லை எடுக்கிறதுக்காக அதை எடுத்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்குறானா. எதுக்குடா கோபாலனுக்கு மட்டும் முள் வாங்கி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அவன் காட்டுல மாடு மேய்ப்பான், கன்றுகள்லாம் மேய்ச்சுட்டே போகும்பொழுது முள்ளு குத்திருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதை எடுப்பானா. அவன் எடுக்கிறது நம்ம உடம்புல பற்ற இருக்கிற முள் இல்ல, நம்ம மனத்துல இருக்கிற முள். மனத்துல சேர்த்துட்டு இருக்கோமே பாவ மூட்டையா, அதெல்லாம் போக்கக்கூடிய பெருமான் யாருன்னா ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அவன் எப்படின்னா அந்த காது குறும்பை ஒண்ணு வச்சிருப்பானா, அதை வச்சுட்டு எப்படி அழுக்கெல்லாம் போக்குறோமோ அது மாதிரி நம்ம அழுக்களை எல்லாம் போக்கி நம்மையும் வைகுந்த வாசியாக அந்த பெருமாளனுடைய கோபாலனுடைய திருவடிகள்ல நம்மளை சேர்ப்பிப்பானாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலனுடைய பிரபாவத்தை ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களாலேயுமே வர்ணிக்க முடியாத பெருமாள். யோசிச்சு பாருங்க, கோபாலனை சுத்தி என்ன இருக்கும் சோழ நாட்டுல? நெல்கதிர் தான் இருக்கும். சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவா. ஒரு கல்லு கிடையாது, ஒரு மலை கிடையாது. அந்த கிட்டத்தட்ட நீங்க ஒரு 60-70 கிலோமீட்டர்ல பார்த்தா ஒரு மலை கிடையாது. ஆனா 1000 கல் மண்டபத்தை இந்த கோபாலன் நிறைவேற்றிருக்கிறான். எவ்வளவு பெரிய ராஜகோபுரங்கள் எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது, எவ்வளவு பெரிய மண்டபங்கள் கல்லால் கட்டப்பட்டது. இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு வந்தா, எப்படி அந்த துஜஸ்தம்பத்தை திருமங்கை ஆழ்வார் முதல்ல ஏத்தினார், அதுக்கப்புறம் நாயக்கர்கள் அதை திருத்தி எப்படி மேல ஏத்தினார் அப்படிங்கறதெல்லாமே ஒரு பெரிய ஆர்ட். இது ஒரு சிவில் இன்ஜினியரோ ஆர்கிடெக்சர் இன்ஜினியரோ யோசிச்சு பார்த்தான்னா இதை அன்சால்வபிள் ப்ராப்ளம் அப்படின்னு போடுவா. ஏன்னா இப்ப நிக்கிற ஒரு கட்டடமே 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல நிக்க மாட்டேங்கிறது. இது கிட்டத்தட்ட கோபாலன் பல யுகங்களை கண்ட பெருமாள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த துதஸ்தம்பம்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்றது, கோபாலனுடைய அருள் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கோபாலன் என்ன பண்றான் அப்படின்னா பக்தர்களில் உள்ளங்களிலே புகுந்து அவன் நம்மை எல்லாம்
எங்க கொண்டு போறான் அப்படின்னா வைகுந்தத்திற்கு கொண்டு போகின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை எல்லாம் என்ன பண்றான்னா இந்த யுகத்துல அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவித்து இந்த உடல் போகின்ற காலங்களிலே அவனே நம்ம கூட அவனை கூப்பிடுறதுக்கு கோபாலான்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அப்ப வாய் வராது. நமக்கு கண்ணு கோபாலனை பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த கண்ணு நமக்கு செயல்படாது. நம்மளுடைய கை அவனை சேவிக்கணும்னு ரெண்டு கையும் அப்படியே பண்ணும் பொழுது கைகள் செயல்படாது. கால்கள் நடக்கும் பொழுது நமது கால்கள் நமக்கு துணை வராது. அந்த நேரத்திலும் அந்திம காலத்துல அவனை நம்ம மறந்தாலும் அவன் நம்மை மறக்காமல் என்ன பண்றானா சிறு குழந்தையாக கோபாலனாக நம்மை கைய பிடிச்சிண்டு நம்மளை அழைச்சிட்டு போறான். எப்படி அழைச்சிட்டு போறான்னா பெரிய பெரிய முனிவர்களையும் யோகிகளையும் எப்படி அழைத்து கொண்டு போனானோ அது மாதிரி அந்த கோபாலன் நம்மை அழைத்து கொண்டு போகின்றான் அப்படின்னு சொல்லி அந்த கோபாலனுடைய அருமையான மகாத்மியத்தை இன்னும் சில எபிசோட்ல முடிய போறது. அதனால எல்லாரும் தொடர்ந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அருமையான இந்த கோபாலனுடைய அழக கேட்டவா எல்லாருக்கும் அந்த கோபாலன் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா அருளையும் கொடுக்கட்டும். அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் செங்கமல தாயாரோடு கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், ருக்மணி சத்யபாமா செங்கமல தாயாரோடு கூடிய அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் எல்லாருக்கும் என்னத்தை கொடுக்கட்டும் அப்படின்னா மனசுல துன்பம் இல்லாம ஒரு இன்பத்தை கொடுக்கட்டும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படிப்பட்ட அருமையான அந்த கோபாலன மகாத்மியத்தை இன்னைக்கு அருமையா அனுபவிச்சோம். பாரிஜாத தரோர் மூடே பனிந்திர பண மண்டிதே பிராப்த வாசாய கோபீனாம் பாக்கிய ரூபாய மங்களம் கமலா சரணாம் போஜே கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய சம்பகேசாய மங்களம் மங்களம் கோசலேந்தாய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.